ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பையன் இட்டுன்னு போய் அவங்க தாத்தா வீட்டில் விட்டுட்டு வந்தேன். விட்டுட்டு வந்துனே இருக்கும்போது மேடம் ஃபோன் பண்ணி சில பொருள் வாங்கின்னு வா அப்படின்னு இருக்காங்க. அப்படியே இங்கே ஜெமையாக வந்திருக்கேன். போய் பொருள் வாங்கிக்கின்னு வீட்டுக்கு போவோம். தக்காளி கேட்டாங்க. இது அரபியில் தமாத் அப்படின்வாங்க. அந்த டோ முடியாது. இது வந்து வெள்ளரிக்காய். இங்கிலீஷில் சொல்கிறது தான் கொக்கம்பர். அரபியில் சொல்கிறது தான் கியார் அப்படின்வாங்க. இது ஒரு பாக்ஸ் கேட்டாங்க. ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வாழைப்பழம். இங்கிலீஷில் சொல்கிறது வந்தால் பனானா. அரபியில் சொல்கிறது வந்தால் மோஸோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. திராட்சை ஒன்று எடுத்து அப்படியே வாயில் போட்டுக்கின்னு. அதுக்கப்புறம் மாதுளப்பழம். இந்த பேர் இங்கிலீஷ்லேயும் வாயில் வராது, எனக்கு அரபிலையும் வாயில் வராது. ரமான் அப்படின்னவங்க தான் நினைக்கிறேன், அந்த உச்சரிப்பு சரியாக தெரியல. அதுக்கப்புறம் கத்திரிக்காய். இது வந்து எக் பிளானட் அப்படின்வாங்க. அரபியில் வந்து பதஞ்சான் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் இந்த மாவு கேட்டாங்க. இதில் ஒரு 2 எடுத்துக்கலாம். ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. இது பேரில் நம்மளுக்கு தெரியல. ஃபோட்டோ அனுப்பி இதை எடுத்துனவா அப்படின்னாங்க. இது எடுத்துக்கின்னு அதுக்கப்புறம் தயிர். இது வந்து ரோப் அப்படின்வாங்க. இதில் ஒரு 2 கார்ட்டன் 12 பீஸ் வரும். ஒரு கார்ட்டனில் வந்து 6 பீஸ் வரும். அதுக்கப்புறம் லெபன் அது கேட்டாங்க. அதுவும் 12 பீஸ் தான் கேட்டாங்க. அதுலேயும் 6 2 செட் வரும். நீங்கள் இந்த பொருளை எடுக்கும்போது டேட்டு பார்க்கணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தால் தான் எடுக்கணும். 2 நாளைக்கு 1 நாளைக்கு முன்னாடிலாம் இருந்தால் இதெல்லாம் எடுக்கிறது வேஸ்ட்டு. அப்புறம் திட்டு தான் வாங்குவோம் நீங்கள். டேட்டு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து எடுத்துக்குங்க இங்கே இருக்கிறவங்க. அவ்வளோதான். இதில் மேடம் சொல்ல பொருள் வாங்கியாச்சு. எடுத்துன்னு போய் பில்லு போட்டு கிளம்புவோம் வீட்டுக்கு. பொருள் வாங்கினது வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மேடம் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, போய் இந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு. அது என்னென்னா அந்த மில்க் ஒன்று சொல்லுவோம்ல, இந்த கண்டென்ஸ்டு மில்க் மாதிரியே இருக்கும். ஆனால் கண்டென்ஸ்டு மில்க் வேறு, இது வேறு. அது பேர் சரியாக தெரில. இப்போ அதுவும் வாங்கிட்டு வந்துடுவோம். இதுதான் கேட்டாங்க. இதில் சின்னது, மீடியமு, அப்புறம் ஸ்மால் அப்படின்னு இருக்குது. நம்ம இதில் ஒரு 6 பீஸ் எடுத்துக்குவோம். ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புனேன். ஓகே அப்படின்னு மெசேஜ் அனுப்புனாங்க. அதால் இதே எடுத்துக்குவோம். வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன ஒன்று, அந்த ஏலக்காய் மட்டும் கிடைக்கல அந்த ஜமையில். ஒருவேளை வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கடையில் இருக்குன்னு ஒரு நினப்பு. பார்த்தாமே ஞாபகம் இருக்குது. இந்த பொருள் எடுத்து லிஃப்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ஏலக்காய் வாங்கின்னு வருவோம். மேடம் வெளியே வந்திருக்காங்க. இதே டைம் வந்து வீட்டு பணிப்பெண்ணும் வர காசு கொடுத்துட்டாங்க. எனக்கு காசு ஸ்ரீலங்கா அனுப்பு அப்படின்ட்டு. அவங்களுக்கு போய் காசு போடுவோம், அப்புறம் ரீசார்ஜ் பண்ணுவோம். அதுக்குள்ளே மேடமும் ஷாப்பிங் பண்ணி வந்துடுவாங்க. வீட்டுக்கு இட்டுன்னு போவாங்க. ஸ்ரீலங்கா ரேட் எவ்வளோ போகுதுன்னு தெரில. இந்தியா ரேட்டு வந்து 277 ரூபாய்க்கு போகுதுன்னு நினைக்கிறேன். இது என் காசு இல்லை, வீட்டு பணிப்பெண் காசு. காசு போட்டுனே இருந்தேன். மேடம் ஃபோன் பண்ணிட்டாங்க, முடிஞ்சிச்சு சீக்கிரம் வாங்கினேன். அப்படியே வந்துட்டேன். எவ்வளோனா 110 தினார் போட்டேன். ஸ்ரீலங்கா காசுக்கு 1,32,219 ரூபா போச்சு. 1,03,000 ரூபா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே டீ ஒன்று வாங்கினேன்ட்டேன். மேடம் டக்குன்னு வரவே அங்கே குடிக்க முடியல. இப்போ வேறு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இங்கே இருக்கிறேன். எங்கன்னா பசங்களுக்கு நோட்டு புக் வாங்குற இடத்துக்கு வந்திருக்காங்க. நாளைக்கு பெரிய பையனுக்கு மட்டும் ஸ்கூல் இருக்குதான், தெரியல, பார்ப்போம். அப்பா மீச முடி டிவி உள்ள போகுது. யாரும் தப்பாக நினைக்காதீங்க வீடியோ பார்க்குறவங்க, அதெல்லாம் சகஜம். இவ்வளோ பக்கத்தில் ஹீட்ரு வச்சு குளிர் தாங்க முடியல. ஆனால் இந்த ரோடு பெருக்கிறவங்க இல்லை குப்பாளுறவங்க அந்த லக்கேஜ் எடுத்து குப்பத்தொட்டிலேருந்து லக்கேஜ் எடுத்து வண்டியில் போட்டுன்னு போகிறவங்களாம் எப்படி தான் குளிரில் இருக்காங்களோ சாமி. என்ன தான் ஸ்வெட்டர் போட்டாலும் க்ளவுஸு போட்டாலும் அதை மீறி குளிர் வந்துன்னு தான் இருக்குது. ஒன்றுமே முடியல, ரொம்ப ஹெவியாக போயின்னு இருக்குது. 2 வச்சுருக்கேன், அப்போட குளிருது எனக்கு. இதுக்கு பக்கத்துலேயே இருக்கேன். பாவம் அவங்கெல்லாம் எப்படி தான் வேலை செய்கிறாங்களோ. ஏலக்காய் எண்ணெய் வேணும்னு சொன்னாங்க. பார்த்தா ஏலக்காய் இல்லை. எல்லா பொருளும் இருக்குது, ஆனால் ஏலக்காய் மட்டும் இல்லை. எண்ணெய் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். அப்படியே ஒரு தகவலும் சொன்னாங்க, நாளைக்கு காலைல பையனுக்கு எக்ஸாம் இருக்குது, ஒரு பையனுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. காலைல கொஞ்சம் சீக்கிரமாக ஏந்திரிக்கணும். மணி ஒரு 7 மணிக்கு ஏந்திரிக்கணும். 7 மணிக்கு எப்படி வெளியே போவார்னு தெரியல. இப்போ நினச்சாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. வெளியே இப்போவே நிற்க முடியல. செம்ம உதறுது உடம்பு. டக்கு 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 டக்குன்னு நடுங்குது. எப்பயும் போல தான் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.